நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா உறுதிமொழி ஏற்பின் போது திமுக நகரமன்ற பெண் தலைவரிடம் திமுக கவுன்சிலர் அத்துமீறிய செயல் திமுகவினரின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. குன்னூர் நகர பகுதியில் திமுகவினர் உறுதிமொழி ஏற்பின் போது திமுக நகரமன்ற தலைவியின் கையை பிடித்து திமுக நகரமன்ற உறுப்பினர் ஜாகிர் உசேன் ஒழுங்கீன செயலில் ஈடுபட்டார். விடியா திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் பொது வெளியில் சொந்த கட்சி பெண் நிர்வாகிகளுக்கு கூட பாதுகாப்பில்லாத நிலையை ஏற்படுத்தியதுதான் ஸ்டாலினின் விடியலா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பாலியல் குற்றம் செய்த திமுகவின் அனுதாபிகளே காப்பாற்றப்படும் போது தங்கள் என்ன குற்றம் வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற தைரியத்தை நிர்வாகிகளுக்கு ஸ்டாலின் அரசு கொடுத்திருப்பதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். தமிழ்நாட்டு பெண்கள் திமுகவின் அனுதாபிகள் மற்றும் நிர்வாகிகளிடமிருந்து தப்பிக்கவே போராட வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பெண்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உயரமான ஏணி மீது உயரழுத்த மின்கம்பி உரசியதில் 4 பேர் துடிதுடிக்க உயிரிழந்த துயர சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இணையம் புத்தன்துறை மீனவ கிராமத்தில் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா கடந்த 19ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 11ஆம் நாளன்று அன்னதானம் முடிந்து தேர்பவனி நடைபெறுவதாக இருந்தது. இதைத் தொடர்ந்து நடைபெற இருந்த தேர்பவனிக்காக 4 பேர் ராட்சத ஏணியை நகர்த்திய போது உயரழுத்த மின்கம்பி மோதி உரசியது. இதில் 4 பேர் மீதும் மின்சாரம் பாய்ந்ததில் சுருண்டு விழுந்து உடல் முழுவதும் தீப்பிடித்து எரிந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகமும் ஏவல் துறையும் போதிய விழிப்புணர்வுடன் இல்லாமல் போனதே இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் ராட்சத ஏணியை சாலையில் கொண்டு சென்றபோது அப்பகுதியில் இருந்த போலீசார் இதனை கண்காணிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தனர் என்றும் கேள்வி எழுப்புகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் காவலூர் கிராமத்தில் ஆமணக்கு விதையை சாப்பிட்ட 5 பள்ளி மாணவர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காவலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படித்து வரும் ஹரிவர்ஷன், ஹரித், தாவிதன், தஷ்விதன், ராகுல் ஆகிய 5 மாணவர்கள் ஆமணக்கு விதையை சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற 5 பேரும் வாந்தி எடுத்து மயக்கமடைந்துள்ளனர். இதையடுத்து மாணவர்கள் 5 பேரும் தஞ்சை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது நலமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பள்ளிக்கு செல்லும் பாதைகளில் உள்ள விஷத்தன்மை கொண்ட செடிகள், மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும், பள்ளி வளாகத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.